ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 22/7/2024 அப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12/8/2024 க்ளோஸ் ஆகுது. யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் வேக்கண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2438 வந்து வேக்கண்ட் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்டு வந்து எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அந்தமான் நிக்கோபார், அந்த லக்ஷதீப், ஆந்திர பிரதேஷ் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் எலிஜிபிள் அவங்களாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெஸ்ட்டு வந்து எந்த மெத்தடுன்னு சொல்லியிருக்காங்கம்மா, ஆன்லைன் மோடுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன கேட்டகிரிஸ் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு கேட்டகிரியும் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு கேட்டகிரியும், ஃப்ரெஷருக்கு வந்து 10th வரையும் படிச்சிருந்தா போதும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் வைஸாக என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன கேட்டகிரி, என்னென்ன ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அதில் வந்து 18 வேக்கண்ட் இருக்குது. வெல்டர் அதில் வந்து 21 வேக்கண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வைஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஃபில்டர் அந்த கேட்டகரியில் வந்து 18 வேக்கண்ட் வந்து எடுக்கிற மாதிரியும், பெரம்பூரில் வந்து ஃபில்டரில் வந்து 26 கேட்டகரியும், வெல்டர் அந்தந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேட் வைஸில் என்னென்ன வேக்கண்ட் இருக்கோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட் வைஸில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வைஸில் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் அதுதான், அது கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக மதுரை டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து 84 வேக்கண்ட் இருக்குது. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க 20 to 24. அந்த ஃப்ரெஷர் வந்து அந்த ஏஜ் லிமிட்டில் வந்து இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து 3 years வந்து ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும், 5 years வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், 10 years வந்து பிடபிள்யூடி டிசபிலிட்டி பர்சனு அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனு. இப்போ வந்து ஃபிட்டருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும். அவங்களுக்கு வந்து பீரியட் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 years வந்து அவங்களுக்கு பீரியட் ஆஃப் ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க. இதே வெல்டருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனு 10th வந்து 50% வந்து எடுத்துருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் 3 மாதம் வந்து ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு வந்து அவங்க வந்து 12th முடிச்சிருக்கணும், 12th 50% வந்து எடுத்துருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் 3 மாதம் ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இதே சேம் தான், இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த டிசபிலிட்டி பர்சன் அவங்களுக்கு வந்து என்னென்ன டிசபிலிட்டிஸ்னால் பிளைண்ட்னஸ்ஸு, லோ டிவிஷன், இயரிங் இம்பேர்மெண்ட், லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, செர்ப்ரல் பால்சி அப்படின்னு அந்தந்த என்ன டிஃபெக்ட் இருக்கோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இடபிள்யூசி அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ரீஃபண்டபிள் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம், ரீஃபண்ட் பண்ணுமா அது வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. அது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அது வந்து என்கேஜ்மெண்ட் கான்டாக்டு அது வந்து கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட்டாக வந்து லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் லிங்க்கு, அப்ளை பண்ணுற லிங்க்கு. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு வரணும் அதை வந்து கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், 10th முடிச்ச மார்க் ஷீட் வேணும், அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து நோ கேரண்டி, எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்குற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு தடவை எல்லாம் படித்து பாருங்கள். பேசல அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள்.
கொடுத்துக்கிற டீட்டெயிலாம் சொல்லிட்டேன். எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பை கைஸ்.